நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உலக நாயகன் வாழ்க, சூப்பர் ஸ்டார் வாழ்க, சுப்ரீம் ஸ்டார் வாழ்க, நவரச நாயகன் வாழ்க, இளைய தளபதி வாழ்க. அட நிறுத்துங்கயா, இதெல்லாம் நடிகர்களுக்கு கொடுத்த பட்ட பேரு. நான் அரசியல்வாதியா? அரசியல்வாதிங்க நடிப்புக்கு முன்னாடி நடிகர்களோட நடிப்பெல்லாம் கால் தூசின ஜனங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, நடிச்சு அசத்திருங்க. அசத்திருவோம், அதுக்குத்தானே வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. கோயில் அன்னதானம் போடுறாங்க, எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அரிசி எந்திருங்கய்யா. தலைவர்னு ஒரு மரியாதை வேணாம்? வேண்டாண்ணே. உனக்கு வேணாயா, எனக்கு வேணாம். அவட்டா நீங்க உட்காருங்க. பெட்டி கொடுத்தாச்சு, சீட்டு கிடைச்சிரும். அண்ணே நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்க. யோ, சீட்டு கிடைச்சிரும் சரி, தொகுதியில் நம்ம ஜெயிப்போமா? இந்த கல்யாண வீட்டில் கண்ட இலைகள்லாம் வந்து விழுற மாதிரி கண்ட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை எதிர்த்து நிற்கிது. அப்படி இருக்கிறப்போ இந்த தொகுதியில் நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? அண்ணே நீங்க கவலையே படாதீங்கண்ணே. நம்ம மீட்டிங் போட்டோம்னா வர கூட்டத்தை வச்சு நம்ம கட்சியினோட பலத்தை தெரிஞ்சுக்கலாம். சில பேருடைய பலத்தை அவங்க ஒற்ற போஸ்டரை வச்சே தெரிஞ்சுக்கலாண்ணே. என்னையா சொல்றாங்க? போஸ்டர்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் அந்த கட்சிக்கு கிடைக்கிற ஓட்டு. இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? லெட்டர் பேட் கட்சி. புரியலையே. மவன உனக்கு என்ன புரிஞ்சது? வா, மேலிடத்துல ஏதாவது வேலை நடக்கணும்னு வச்சுக்கோ, உடனே மனு போடணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? லெட்டர் பேட் அடிக்கணும். லெட்டர் பேட் எங்க அடிப்பாங்க? பிரஸ்ல தான் அடிப்பாங்க. 5 பேப்பர்ல லெட்டர் பேட் அடிச்சு தான்னு பிரஸ்காரன்ட்ட கேட்பான். பிரஸ்காரன் என்ன சொல்லுவான்? 5 பேப்பர்ல அடிக்க முடியாது, 100 பேப்பர் தான் அடிச்சு தருவேன், ஒரு பேடு போடட்டுமான்மா. சரி போடுன்னு சொல்லுவான். போட்டுருவாங்க. போட்டு முடிச்ச உடனே அந்த லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுவானுங்க பாரு. கார்பரேஷன் பியூன்ல இருந்து கவர்னர் வரைக்கும் லெட்டர் பறக்கும். இவனுங்க 5-6 பேர் சேர்ந்துக்கிட்டு எங்க கட்சி பலமானதுன்னு பாருங்க. எடைக்கு போட்டோன்னு வச்சுக்கோ, ஒரு பேர் சம்பளம் தேராது. யோ மாவட்டம், எதிரியோட பலத்தை ரொம்ப குறைச்சி இடப்படாதியா. சில பேர் தனியாக நின்று ஜெயிப்பேன், படுத்துக்கிட்டு ஜெயிப்பேன், தூங்கிக்கிட்டு ஜெயிப்பேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் 1ஆம் கிளாஸ் படித்தவன் சர்வ சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிட்டான். இதெல்லாம் தமிழக அரசியலில் அழிக்க முடியாத வரலாறு. அண்ணே நீங்க ஆதரிச்சு பேசுறீங்களா இல்ல எதிர்த்து பேசுறீங்களா? ஒன்னும் புரியலையே. தம்பி, பேச்சில் 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று நல்ல பேச்சு, இன்னொன்று மிக நல்ல பேச்சு. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்படி என்ன இதுல வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டீங்க? யோ, நல்ல பேச்சுன்னா கேட்குறவங்களுக்கு புரியக்கூடாது, மிக நல்ல பேச்சுன்னா கேட்குறவங்களுக்கும் புரியக்கூடாது, சொல்றவங்களுக்கும் புரியக்கூடாது. இது நல்ல பேச்சு. அரசியல்ல பல பேர் உங்களை மாதிரி தான் பேசிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. நிறுத்தியா அண்ணே, ஒரு சின்ன வேண்டுகோள். தரங்கம்பாடி பை எலெக்ஷன்ல தலைவர்கிட்ட நம்ம பேரை சிபாரிசு பண்ணுங்க. யோ, தரங்கம்பாடி கேண்டிடேட்டை ஏற்கனவே தலைவர் செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணிட்டா பை எலெக்ஷன் வராதா? தரங்கம்பாடி கேண்டிடேட்டோட பாடி கண்டிஷன் படு வீக்கா இருக்கு தெரியும்ல. யோ, அவன் பெரிய பயில்வானியா? பயில்வானு எப்போ? அந்த காலத்துல. இப்போ புல்தடிக்கு பயில்வானு பட்டுன்னு புட்டுக்கிற போறாரு. அவசகனமா ஏயா பேசுற? அதெல்லாம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம். நடக்கிறப்போ தான் சொல்றேன் நானு. நீ சர்வ சாதாரணமா சொல்லிட்ட. ஒரு எலெக்ஷன் நடத்த கவர்மெண்ட் எவ்வளவு கோடி செலவு பண்ணுது தெரியுமா? எல்லாம் ஜனங்க காசியா. அதுக்கு நீங்க என்ன கவலை பண்ணோம்? ஜனங்க தானே கவலை பண்ணோம். நம்மளாம் அரசியல்வாதிங்கண்ணே. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தரங்கம்பாடி கேண்டிடேட் லேட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கேப்ல நம்ம பேரை சிபாரிசு பண்ணிடுங்க. உனக்கு என்னையா தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கா? ஒரு கவிதை சொல்லிட்டா? அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வம் அவன், இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும், கண்ணை திறந்து இந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ. இந்த மாதிரி பேசினா நிச்சயமா அடி விழும். இந்த மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு எதிர்கட்சியிலே நம்ம கட்சிக்கு எகிரி குதிச்சு வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமில்ல? எகிரி குதிச்சு போஸ்டர் பேனர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாய் தமிழ்நாட்டில் தமிழ் புலமைக்கு மறுவாதி கிடையாதா? இருக்கு. போனி ஆகாத நம்ம கட்சி பத்திரிக்கையில நீ ஒரு பக்கம் கட்டுரை எழுதி நம்ம கழக கண்மணிகளை கலங்க அடிச்சிரு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, முத்துவா, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. யோ நிறுத்தியா, தலைவர் உள்ள இருக்காரு, நீ பாட்டு குரல் கொடுத்து குடுக்கிற சிட்டிங் கிழிச்சிருவா போல இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொன்னது உள்ள இருக்க நம்ம தலைவருக்கு. மவனை வச்சாம் பாருங்க, கேப்ல ஒரு ஆப்பு. ஆமாயா மாவட்டம், நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்களே, அவங்க முழிச்சிட்டு இருக்கிறப்போ முழு பழத்தை வாயில வச்சுட்டு போயிடுவானுங்க. பதவி இருக்கிற வரைக்கும் அண்ணன் 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 பானுங்க, பதவி போயிடுச்சு போட்டா வெண்ண அப்படின்னு. வெண்ண பதவி ஆசைங்கிறது பூலோகத்துல மட்டும் இல்ல, சிவலோகத்திலயும் இருக்கு. அதான் யாராவது புட்டுக்கிட்டா சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா? ரொம்ப தலையாட்டாத, நீ புட்டுக்கிடுவ. இவன் கிடக்குறான் பிஸ்கோத்து. இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டா ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம தலைவர் மாதிரி ஒருத்தர் யமலோகம் போனாரு. யம தர்மராஜா கேட்டாரு, ஏன்பா நீ 5 வருஷம் ஆட்சியில பதவியில இருந்தியே, அப்புறம் எதுக்கு சாகிற வரைக்கும் பதவின்னு அலைஞ்சேன்னு கேட்டாரு.
உடனே நம்மால் சொன்னா யம தர்மராஜா இதான் உன்னுடைய டவுட்டா, கொஞ்சம் எந்திரிச்சு கிட்டவா ஒரு ரகசியம் சொல்றேன்னா. உடனே யம தர்மராஜா எந்திரிச்சு வந்தாரு. சீட்டை விட்டு அவர் எந்திரிச்சாரோ இல்லையோ, நம்மால் கப்புன்னு போய் சீட்டில் உட்காந்துட்டான். யம தர்மராஜா ஆடி போயிட்டாரு. ஏன்பா என்னுடைய பதவி போச்சு, என்னுடைய சீட்டு போச்சுன்னு ஒரே கத்தல். உடனே இவன் சொன்னான், ஏன்பா நான் ஒரு தடவை ஒரு நிமிஷம் உட்கார்ந்ததுக்கே நீ இந்த கூப்பாடு போடுறிய, நான் 5 வருஷம் சீட்டில் உட்கார்ந்துருந்தேனே, பதவி ஆசை எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னான். எப்படி இருக்கு நம்ம கதை? மாவட்டம் பொதுவாக மாவட்ட செயலாளருங்க மற்றவங்க கதையை முடிக்கிறது தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உன் கதை சூப்பராக இருக்க. உனக்கு எப்படி இவ்வளோ மூளை வந்துச்சு? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை மாதிரி தான் எதிர்கட்சி தலைவர் சபைக்கு வராம வெளியில உட்கார்ந்து கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கதையை ஒன்று சுட்டு எடுத்து விட்டேன். யோ, மற்றவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்குயா? இப்போ நான் தலைவரை பார்க்க போனோம். என் டைம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு டைம் நல்லா தான் இருக்குது. நீங்க ஜெயிச்சு வந்த பிறகு தான் இருக்குது ஜனங்களுக்கு கெட்ட நேரம். மேலே பார்த்துட்டியா அட்டாரிக்கா இருக்கு அங்க என்ன பார்க்குற? நீ எல்லாம் எப்படியா ஜெயிச்சு மந்திரியாகி நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய போற? இந்த பார், நம்ம என்ன சின்னத்தில் நிற்கிறோம்? ரெட்டை கிளி சின்னம். இந்த சின்னத்தில் எந்த கழுதையை நிற்க வச்சாலும் ஜெயிக்கும், தெரியும்ல? அப்போ மறைமுகமா நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீ கழுதான்னு சொல்ற. மறைமுகமா சொல்றாங்க, நேரடியா சொல்றேன் கழுதை. என்ன சிரிப்பு? ஒன்னையும் சேர்த்தான். இந்த மாலை பெரிய கழுதிக்கு போடும். தலைவா, படியேறி வந்த உடனே அடிமடியில் கை வைக்கிறியா? ஓ தலைவர் இங்கே இருக்கீங்களா? கலர் கண்ணை மறைச்சிருச்சு. இந்தாங்க தலைவா, வணக்கம். வேற என்ன? தலைவா, இந்த கட்சியில் 50 வருஷமா இருக்கேன். என் குழந்தைக்கு நீங்க தானே பேர் வச்சீங்க, மறந்துட்டீங்களா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற மக்களையே மறந்துட்டான், உன் பேர் இல்லாம ஏன் வச்சுட்டு இருக்க முடியும்? சரி, வயசாச்சுன்னு சொல்லு. வெக்கமா இருக்கு தலைவா. இதுக்கு தான் தலைவா நடிக்கிற ஆளுங்களை எல்லாம் கட்சிக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்றது. வயசை சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பாருங்க. இவ்வாறு சினிமாவில் கேமரா முன்னாடி நடிக்கணும். ஒருத்தன் ஸ்டார்ட் சொல்லி கட்டு சொல்லுவான். இது அரசியல். ஸ்டார்ட் மட்டும்தான் சொல்லுவான், கட்டே சொல்ல மாட்டான். நீ நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதா? வயசை சொல்லுவோம்ல. ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 68. ரொம்ப அதிகமா தெரியல. எனக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. உனக்கு எல்லாமே அப்படித்தான் தெரியும். தலைவா, வயசு அதிகம்னு சொல்றீங்களே, எதிர்கட்சியில இருக்கிற எல்லா தலைவர்களும் கிட்டத்தட்ட வயசானவங்க தான். அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கலையா? எதிர்கட்சியில நடக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ உனக்கு எதிர்கட்சிக்கும் இடையில கள்ளவரவு இருக்கா? தலைவா, நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆளு இங்க நட்பை வச்சுட்டு அங்க உறவு வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். அப்படி உறவுன்னு சொன்னா உங்களையும் கட்சியும் தவிர எனக்கு வேற எந்த உறவும் கிடையாது தலைவா. இது அம்மா மேல சத்தியம். உன் அம்மா மேலையா? ஏன் அம்மா மேலையா? எல்லாரும் அம்மா மேலேயும் தான். சரி, அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டா. உன் ஜாதி என்ன சொல்லு? ஜாதியா? ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்னு பாரதி பாடினதா நீங்க தான் அடிக்கடி மீட்டிங்க சொல்லுவீங்க. இப்ப நீங்களே என்ன ஜாதின்னு கேட்கறீங்க? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி தானே சொன்னாரு. நான் சொன்னனா? இல்ல உனக்கு சொன்னாரா எனக்கு சொன்னாரா? பாப்பாவுக்குள்ள சொன்னாரு. சரி, உன் ஜாதியை சொல்லு. பம்பர ஜாதிங்க. ஓஹோ, அங்கங்க தீ வைக்கிறது, மரத்தை வெட்டி ரோட்ல போடுறது, கண்ணில் படுற ஆளுங்கெல்லாம் வெட்டி தள்ளுறது, இந்த மாதிரி கலவரத்தை எல்லாம் பண்ணிட்டு போலீஸ் கீலீஸ் வந்தா பொம்பர ஜாதியா? உண்மையிலே அப்படி ஒரு ஜாதி இருக்கு தலைவா. அது என்னையா பொம்மர ஜாதி? கவர்மெண்ட் கெஜெட்ல இருக்கா? 1996 செக்ஷன் படி 420 பிரிவுல இருக்கு. அதுல பிரிவு வேற இருக்கா? பின்ன ஜாதின்னு வந்தா சண்டை பிரிவுலாம் இருக்காதா? இங்க பாரு, ஒரு தொகுதியில எந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில இருந்து வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தான் அரசியல்வாதியோட தேர்தல் விதிமுறை. உங்க தொகுதியில உங்க ஜாதிக்காரங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதை சொல்லு. 2 பேர். வெறும் 2 பேர் வச்சுக்கிட்டு எப்படியா இதெல்லாம் ஒரு ஜாதிங்கிற? 2 பேரை வச்சுட்டு நாட்டுல கட்சின்னு சொல்லிட்டு அலையிறப்போ 2 பேரை வச்சுட்டு ஜாதின்னு சொல்லக்கூடாது தலைவா. வச்சாயா கேப்ல ஒரு ஆப்பு. என்ன படிச்சிருக்கீங்க? சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. ஏன் உன்னை நேர் உறுப்புமா கேட்டேன்? படிப்ப சொல்லியாண்ணா? MABL எழுத படிக்க தெரியுமா? ஏன்னா பனாரஸ் யூனிவர்சிட்டியில ஒரு அரியஸ் கூட இல்லாம அவன் துட்டு கொடுத்து பட்டம் வாங்குறது சகஜமா போச்சு. எங்க கட்சி மந்திரிங்களே அப்படித்தான். அதுக்கு தான் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு ஐயா கேட்கிறாரு. தலைவரே, நான் கோல்டு மெடலிஸ்ட். என்ன ஓட்ட பந்தயத்திலையா? படிப்பிலையும் தான். என்ன பார்த்து எழுத படிக்க தெரியுமான்னு கேட்டு கேவலப்படுத்திட்டீங்களே தலைவா. கேவலப்படுத்திட்டு நினைச்சா கேண்டிடேட் நிக்க முடியாதுயா. வேட்டி அவுப்புவாங்க, சேலையை உருவாங்க, மைக்க பிடிச்சி அடிப்பாங்க, ஆசிட்டை ஊத்துவாங்க, மலையில கொண்டு வச்சு உருட்டுவாங்க, விஷத்தை ஊத்தி கொள்ளுவாங்க. இப்படிலாம் அரசியல்ல பல வித்தைகள் இருக்கு. பயந்துட்டீங்களா? அதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க பண்றது. நம்ம ஆளுங்கட்சி அதுக்கு மேல பண்ணணும். தொண்டர்படை
எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. தொண்டர் படையெல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் பேனர் கட்டுறதுக்கும் தான். குண்டர் படை இருக்கா? அது என்ன குண்டர் படை? குங்ஃபு, கராத்தே, வெட்டு குத்து, வெடிகுண்டு இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் குண்டர் படை. அது உங்ககிட்ட இருக்கா? சென்ட்ரல்ல இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் இருக்கிற எல்லா ஜெயில் கம்பியும் என் கதையை சொல்லும். நான் எப்படிப்பட்ட கிரிமினல்னு. கையை வெட்டிட்டு வர சொன்னா காலை வெட்டிட்டு வருவேன். யோ, கையை வெட்ட சொன்னா கையை தானே வெட்டணும். நீ ஏன் என் காலை வெட்டுற? ஏன் உனக்கு காது கேட்காதா? காது கேட்கும், மனசு கேட்காது. சரி, என் மனசு கேக்குது. எவ்வளவு செலவு பண்ணுவ? எம்எல்ஏ சீட்டு தரதா இருந்தா 25 லட்சம், கூடவே மந்திரி பதவியும் தரதா இருந்தா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன். நீ கோட்டைக்கு போயிட்டீன்னா நாமெல்லாம் அனாதை வருவேன்னு நினைச்சு உன் தொகுதி மக்கள் உன்னையவே தோக்கடிச்சிட்டா என்ன பண்ணுவ? ராஜ்யசபாவில் எம்பி ஆகி கேஸ் கனெக்ஷன், டெலிபோன் கனெக்ஷன் கொடுத்த 1 கோடி ரூபாய் தேத்திர மாட்டேன். 1 கோடி ரூபாய் கொடுத்து எலெக்ஷன்ல நிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்னையா சொத்து இருக்கு? வேளச்சேரியில 10 கிரவுண்டு, தஞ்சாவூர்ல 200 ஏக்கர், மகாபலிபுரத்துல 10 ஏக்கர்ல பண்ணை வீடு, ராயல் கார்டன்ல 2 பங்களா, பெருமாள்புரத்துல 4 பங்களா, ஊட்டில டீ எஸ்டேட், அண்ணா நகர்ல காம்ப்ளெக்ஸ், பெங்களூர்ல கெஸ்ட் ஹவுஸ், இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் அடுத்தவன் சொத்து மாதிரிலே தெரியுது. அடுத்தவன் சொத்து தான் தலைவா. இதெல்லாம் வாங்கறதுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஜெயிச்ச அப்புறம் என் கட்சி பயணத்தை அதை நோக்கி தொடருவேன். எங்க தலைவர் தொகுதி பிரச்சாரத்துக்கு வரணும்னா என்னென்ன செய்யணும் தெரியுமா? மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டியூப் லைட், சீரியல் செட் எரியணும். முன்னால 10 காரு, பின்னால 10 காரு வரணும். அதுக்கப்புறம் பாக்குற இடம்லாம் கட் அவுட் இருக்கணும். இல்லன்னா நீ கெட் அவுட் ஆயிடுவ. இது என்ன பிரமாதம்? இதை விட பிரமாதமா அசத்திடுவோம். தஞ்சாவூர் ஒயிலாட்டம், மதுரை கரகாட்டம், நல்ல சிலம்பாட்டம் முன்னாடி போக பித்தலாட்டம் பின்னாடி வருது. அது என்னையா பித்தலாட்டம்? அதாங்க நம்ம கட்சி கோஷ்டி. அதுக்கு நீங்க தலைமை தாங்கி வரீங்க. என்ன இருந்தாலும் தலைவா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் அனுதாப அலையில தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப இந்த எலெக்ஷன்ல எந்த அனுதாப அலையுமே இல்லையே. ஊருக்குள்ள எவனாவது கடன் தொல்லை தாங்காம தற்கொலை பண்ணியிருப்பான். அவனை போட்டா பிடிச்சி எதிர்கட்சிக்காரர்களின் காட்டு முன்னாடி தனத்தால் கழக தொண்டர் கொலை அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டு, அப்புறம் கிடைக்கும் பாரு ஓட்டு. இல்ல லேடிஸ் சென்டிமெண்டே இல்லையே தலைவா. உன்னையெல்லாம் எதுக்காக மகளிர் அணி தலைவியா போட்டு வச்சிருக்கேன்? நம்ம எம்எல்ஏ, மந்திரி இவங்க எல்லாம் ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன சொல்ற? கவலைப்படாதீங்க தலைவா. நம்ம வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் சபையில அரங்கேற்றம் பண்ண மாட்டேன். மகளிர் அணி தலைவிங்க நம்ம எம்எல்ஏ, மந்திரிகளுக்கு தேவையானதை சப்ளை பண்ணுவாங்க. புரியும்படியா சொல்லியா? ஏற்கனவே பிரேமானந்தாவில இருந்து பிரகாஷ் வரைக்கும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இல்ல தலைவா, இந்த மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் மேடையில போத்துற சால்வை இதையெல்லாம் சப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பீங்களே. ஒன்றும் தெரியாத ஆளை தானே உட்காத்தி வச்சிருக்கீங்க. உங்க ஆட்டெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பார்க்குறேன். இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும். இந்த சீட்டுக்கு சொந்தக்காரன் யாருன்னு நெக்ஸ்ட் கட்ல நிரூபிக்கிறான். எல்லாரும் உட்காருங்க. பாப்பா, நீ ஏன் நிக்கிற? நீ உட்காரு. என் கால் வலிக்குது இல்ல? யோ, மசம் நிக்காம கால் அழுத்த தலைவருக்கு. யோ, பாப்பா சொல்லுது இல்ல, வேட்டி அழுக்கு பண்ணாம அமுக்கு. ஏன்னா இது கரை பிடிந்த கை. எல்லாரும் எல்லா பத்திரிகையிலும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடா கூடமா ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன்னு அமுத்துன ஆளை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சார், நீங்கள் ரீசெண்டாக எந்த டிவிக்கும் பத்திரிக்கையோ பேட்டி தரதே இல்லை. ஆனால் எங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் வளர்ந்தது சரித்திரமே இல்லை. அது தெரியுமா சார் உங்களுக்கு? என்னமோ எங்கள் கட்சி அனாதையாக ரோட்டில் கடந்தா மாதிரியும் அதை எடுத்து உரம் போட்டு வளர்த்தா மாதிரியும் பேசுகிறீங்களே. நான் முதல்ல நடிகன், அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதி. மக்கள் என் முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்களே ஒழிய நீங்கள் எழுதுனதுக்கு இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. போன எலெக்ஷன்ல இப்படித்தான் எங்க கட்சி டமாரம் பத்திரிகையை தவிர மற்ற எல்லா பத்திரிகையும் எங்களுக்கு டெபாசிட் போயிடும் வரிக்கு வரி எழுதுனீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? தனி மெஜாரிட்டியில தலைவர் உட்கார்ந்துட்டார்ல. சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. மற்ற கட்சியெல்லாம் பத்திரிகாரங்களுக்கு பக்காவாக ஏசி ரூம் கட்டி சகல மரியாதையோட பிரஸ்மெண்ட் எடுத்துறாங்க. எங்களோட பலம் உங்களுக்கு தெரியாதா? பின்னாடி வருத்தப்படுவீங்க. யோ, நாங்க எதுக்கியா பின்னாடி வருத்தப்படணும்? நீங்க தான் வருத்தப்படணும். எங்களை பத்தி தாறுமாறா எழுதுனீங்க, பத்திரிகை ஆபீஸ் தாறுமாறாயிடும். பி கேர்ஃபுல். ஏன்னா எங்க கிட்ட வானளாவி அதிகாரம் இருக்கு. சார், ஒவ்வொரு கட்சியும் ஒரு பத்திரிக்கை, ஒரு டிவி சேனல் கையில் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் சார் இதை ஆரம்பிக்க கூடாது? இந்த தொன்னை தொலைக்காட்சி சரியா போனி ஆகலன்னு கேள்விப்பட்டேன். வேணா அதை வாங்கிடுவோம். தலைவா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதெல்லாம் வாங்கக்கூடாது. உங்க லொல்லுக்கு ஒரு அளவே இல்லையே. சென்ட்ரல் இல்லைன்னா எக்மோர் தொலைக்காட்சி வாங்கிட்டு போவோம். என்ன பாப்பா? சார், அத்தியாவசிய பொருளுக்கு வரியை ஏற்றிட்டு ஆடம்பர பொருளுக்கு வரியை குறைச்சிருக்கிறீங்களே, இது வந்து துக்குளக்கு ஆட்சி மாதிரி தெரியலீங்களா உங்களுக்கு? இந்த பாருங்க, இன்னொரு ஆட்சியோட எங்க ஆட்சியை கம்பேர் பண்ணாதீங்க. எங்க ஆட்சி மாதிரி துக்ளக் ஆட்சி இருந்தது வேணா சொல்லுங்க. இப்போ குடும்பத்தில் எதுல பிரச்சனை வருது? நகை நட்டு பட்டுல வருது. பொண்டாட்டி பட்டுன்னு கேட்டா உடனே புரிஞ்சங்கார பட்டுன்னு பட்டா வாங்கி தரணும் இல்லையா? அதுக்காக தான் பட்டுக்கு பட்டுன்னு வரியை குறைச்சோம். என்ன சார், ஒரு பஸ்ஸுக்கு 6 டயர் ஒரு ஸ்டெப்னி தானே சார்? ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்து ஒரு பஸ்ஸுக்கு 10 டயர் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா
60,000 பஸ்ஸுக்கு 6 லட்சம் டயர் வாங்கியிருக்கீங்க. அதில் 2 லட்சம் டயர் ஸ்டெப்னே வச்சுருக்கீங்க. ஒரு பஸ்ஸுக்கு எதுக்கு சார் 3 ஸ்டெப்னி? யோ எங்க தலைவர் ஒருத்தருக்கே 4 ஸ்டெப்னி இருக்கும்போது 59 பேசஞ்சருக்கு 3 ஸ்டெப்னி இருக்கக்கூடாதா? என்ன தலைவா, நான் சொன்னது கரெக்டா? யோ தேவையில்லாத நேரத்தில் எதுக்காக புள்ளி வரத்தை அள்ளி வச்சுற? கொஞ்சம் அட்டக்கி வாசிய. சார் உங்கள் ஆட்சியில் 6 கஜம் சேரை தரேன்னு சொல்லிட்டு 1/2 மீட்டர் தாவாணி கொடுத்துருக்கீங்க, வேஷ்டி தரேன்னு சொல்லிட்டு கோமணத்தை கொடுத்துருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? யோ நாங்கள் கொடுத்தது என்ன மாதம்? ஆடி மாதம். ஆடி மாதத்தில் ஆடைகளுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நாங்கள் கொடுத்ததுல என்ன தப்பு? காட்டுக்கு கூரையை போடுறேன்னு சொல்லி ஆட்டையை போட்டிங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? தலைவா, இவன் பழைய மேட்டர்லாம் கிண்டி கிழங்கெடுக்கிறான். இவன் பழைய பேப்பர் கடை வச்சிருக்கானா இல்ல பத்திரிகை நடத்துறானே தெரியல. இதை பாருங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது பத்திரிகைக்காரங்களுக்கு அழகு இல்லை. நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன், அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் பத்திரிக்கையில் போடுங்க. ஓகே சார், போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் பஸ்ஸை விட்டு ஏற்றுறது, 3 பரம்படி கொடுக்குறது, 5 சவுக்கடி கொடுக்குறதுன்னு சொல்கிறீங்க. இது வந்து அரேபிய நாட்டினுடைய தண்டனை மாதிரி தெரியலையா சார்? நான் நம்ம நாட்டை அரேபியன் கண்ட்ரி மாதிரி செல்வம் கொடுக்கிற நாடாக ஆக்கணும்னு நினச்சேன். அதுக்கு நான் எடுத்த முதலடி இந்த பெரம்படி. சார், போன ஆட்சியில் சூட்கேஸ் வியாபாரம் அமோகமாக நடந்ததுன்னு எதிர்க்கட்சிக்காரன் குத்த சொன்னாங்க. இந்த ஆட்சியில் சூட்கேஸ் வியாபாரம் நடத்தலான்னு ஐடியா இருக்கா சார்? சூட்கேஸ் வியாபாரம்லாம் ஓல்டு பேஷன். இப்போ எல்லாமே கிரெடிட் கார்டு தான். வெளில போர்டு பார்த்துருப்பீங்களே, ஆல் கிரெடிட் கார்டு அக்செப்டட்னு. சார், சென்டர் உங்களை ஆதரிக்குன்னு சொன்னீங்க, ஆனால் ஒரு தொகுதி மட்டும் உங்களை ஆதரிச்சுட்டு மற்ற 2 தொகுதியும் டீலில் விட்டாங்களா சார்? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த பாருங்க, சென்ட்ரல்ங்கிறது தாய் மாதிரி. அந்த தாய் 3 பிள்ளைக்கு சரிசமமாக பகிர்ந்து கொடுத்தா யாராவது ஒருத்தர் கை விட்டாலும் மற்றவங்க காப்பாற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் சார். டெய்லி தலைமைச் செயலகத்துக்கு போகும்போது ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது மக்களோட பணத்தை விரைவு பண்ணுற மாதிரி இல்லைங்களா சார்? டெய்லி காரில் போகிறது என் உடம்புக்கு ஒத்துக்கலை. அதை தவிர டிராஃபிக் ஜாம் ஆகிறது நான் விரும்பலை. அதனால தான் ஹெலிகாப்டரில் போனேன். டெய்லி ஹெலிகாப்டரில் போகிறதால ஒரு நாளைக்கு 36,000 ரூபான்னா மாதம் வந்து 10 லட்ச ரூபா ஆகுது. வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் ஆகுது. இது நியாயமா சார்? நான் கம்ப்யூட்டர் புரட்சி செஞ்சவன். இந்த ஹைடெக் தலைவருக்கு இந்த செலவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. போக போக பாருங்க இன்னும் எவ்வளவு பெரிய செலவெல்லாம் பண்ண போறாருன்னு. அப்பாவி ஜனங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அது ஜனங்களோட தலையெழுத்து. யோ, உன் தலையெழுத்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் தலையெழுத்து ஆண்டவன் எழுதுறது இல்லையா? என்ன மாதிரி அரசியல்வாதி தான் எழுதுறாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா